إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وبعد فقد قال الله تعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار மதிப்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, வாலிபர்களே, நாம் எல்லாம் ஜும்ஆவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய மாளிகையிலே நேர காலத்தோடு ஒன்று சென்றிருக்கிறோம். வல்ல ரஹ்மான் நம் அனைவருடைய எண்ணத்துக்கு ஏற்ற கூலியை தந்தருள்வானாக என்ற பிரார்த்தனையோடு குதுபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய குதுபாவிலே நம்முடைய எதிர்கால நலன் கருதி ஆளுமையில் ஒரு சமூகத்தை உருவாக்குவோம் என்ற தலைப்பிலே ஒரு சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாமல் ஆசைப்படுகின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலக வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கு நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இதே பூமியிலே, இதே ஊரில், இதே இடத்தில் ஒரு 50 வருடங்களுக்கு முன்னால் வேறொரு சமூகம் வாழ்ந்து மரணித்தும் போய்விட்டார்கள். இன்னும் ஒரு 50 வருடங்களுக்கு பின்னால் இதே ஊரில், இதே இடத்தில் இன்னொரு சமூகம் தான் வாழப்போகிறார்கள். இன்னொரு சமூகம் தான் தலைமைத்துவம் வகிக்கப் போகின்றார்கள். நம்ம எல்லோரும் அறிந்த விடயம், அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் மனிதர்களை எந்த அளவுக்கு அமைத்து வைத்திருக்கிறார் என்றால், ஒரு நாளைக்கு எத்தனை குழந்தைகள் உலகத்தில் பிறக்கிறதோ அது மாதிரி இன்னொரு பகுதியில் வயது ரீதியாக முதியோர், அதாவது வயோதிபத்தை அடைஞ்சவங்க கொஞ்சம் பேர் அப்படியே திரும்ப மண்ணுக்கு போறாங்க, அப்படியே கபருக்கு போறாங்க. இந்த புதிய பிள்ளைகள் வெளியே வரும். நோயின் காரணமாக கபருக்கு போகிறார்கள். இன்னும் சில நோயாளிகள் அப்படியே நோயிலிருந்து குணமாகி உலகத்துக்கு வாழ்க்கையை தொடர்கிறார்கள். அல்லாஹ் இந்த உலகத்தை எப்படி பேலன்ஸ் பண்ணி வச்சிருக்கிறார் என்றால், ஒவ்வொரு நாளும் இத்தனை லட்சம் பேர் புதிதாக உலகுக்கு வருகிறார்கள், இத்தனை லட்சம் பேர் மண்ணுக்குள்ள போறாங்க. அப்ப ரொட்டேஷன்ல தான் வாழ்க்கை போகும். அப்ப நானும் நீங்களும் எப்பைக்கு இப்ப வந்துட்டோம், உலகத்துக்கு வந்துட்டோம். இப்ப நாங்க எப்ப போறோம் என்பது எல்லோருக்கும் தெரியும். போறது கன்ஃபார்ம். ஆனா எப்ப போறோம் என்பது யாருக்கும் தெரியாது. உங்களுக்கு தெரியுமா, அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அருள், மிகப்பெரிய ஒரு நிஅமத். நான் மௌத்தாகிற டேட்டும் நீங்க மௌத்தாகிற டேட்டும் யாருக்கும் தெரியாது. ஒரு மனிதன் எப்பொழுது இந்த உலகத்தை விட்டு மௌத்தாக போறார் என்ற டேட்டை மறைச்சி வச்சிருக்கிறதே அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் செஞ்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நியாமத்து தான். ஒரு பேச்சுக்கு சகோதரர்களே, நான் அடுத்த வருஷம் இத்தனாம் தேதி நான் மௌத்தாக போறேன் எனக்கு தெரியுமான்னு வைங்க. நீங்க அடுத்த மாசம் ஒருத்தர் மௌத்தாக போற உங்களுக்கு தெரியுமான்னு வைங்க. இப்ப டேட் ஆஃப் டெத் எல்லாருக்கும் தெரியும். டேட் ஆஃப் டெத் யாருக்கும் தெரியாது. டேட் ஆஃப் டெத் அல்லாஹ் எங்களுக்கு தெரியப்படுத்தினார் என்றால் இந்த உலகமே இயங்காது. இப்ப நான் ஒரு பணக்காரன் வைங்க, எனக்கு இந்த கோடியில பணம் இருக்குது, அடுத்த வருஷம் இந்த டேட்ல நான் மௌத்தா போறது கன்ஃபார்ம் என்றால், அந்த பணத்தை நான் நல்லவனாக இருந்தால் முழுக்க முழுக்க சதகாவிலையும் அல்லாஹ்வுக்காகவே அவ்வளோத்தையும் செலவழிச்சிருவோம். எனக்கு தேவை சொர்க்கம்.
அதே இது ஒரு கெட்டவனாக இருந்தால் இந்த ஒரு வருஷம் தான் டார்கெட் இத்தனை கோடி அழிக்கணும் என்ற மோசமான முறையில பாவங்களையும் அழிச்சு அனுபவிச்சு முடிச்சிடும். வார மாசம் மௌத்தாவோட டேட். இன்னைக்கு பெரிய ஒரு வியாபாரம் வருது, பிசினஸ் பண்ண மனம் வருமா? ஒரு பில்டிங் ஒன்று கட்டுறதுக்கு மனசு வருமா? ஒரு வாகனத்தை வாங்குறதுக்கு மனசு வருமா? வரவே வராது. வீட்டுக்குள்ள பள்ளிக்குள்ளையாக நிற்போம். ஏன் தெரியுமா? வாகனத்தை வாங்கி வேலையிலேயே நீ 25 நாள் ஓட்டி போட்டு நான் வச்சுட்டு போகணும். பெரிய பில்டிங்ஸை கட்டி வேலையிலேயே இன்னொரு ஒரு 6 மாசம் வாழ்ந்துட்டு நான் மௌத்தாக போறேன். கட்டி முடிக்கிறதுக்கு 5 மாசம் முடிக்கும். 1 மாசம் வாழ்றதுக்காக தேவையில்லை. உலகம் இயங்காது. அப்ப நீங்க இப்படி ஒவ்வொன்றாக யோசிச்சு பாருங்க. எங்களோட பிள்ளைகளுக்கு ஒரு சொத்துமே பேலன்ஸ் ஆகாது. ஏன்னா எங்களுக்கு தெரியும் மௌத்தாவோட டேட். நாங்க முயற்சி செய்ய மாட்டோம். ஆனா அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நிஅமத், மௌத்தாகிறது கன்ஃபார்ம், ஆனால் டேட் கன்ஃபார்ம் இல்லை. அது அல்லாஹ்ட்ட வந்து எல்லாம் ஓகே எங்களுக்கு தெரியப்படுத்துது. அப்ப அல்லாஹ் எங்களுக்கு ஒரு அவகாசத்தை தரா. என்ன தெரியுமா? ஒரு டைம் எனக்கு மட்டும்தான் தெரியும். டைம் வரும் வரைக்கும் இந்த உலகத்துல ஓடிக்கொண்டே இருங்க. அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பொருத்தமான முறையில், இந்த மார்க்கத்துக்கு முரணில்லாத முறைக்கும் நீங்க சம்பாதிங்க, வாழுங்க, உலகத்தை இயக்குங்க. எல்லா பொறுப்பையும் அல்லாஹ் மனிதர்களுக்கு தந்துட்டு அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்துக்குள்ளதான் எங்களுக்கு இடையில ஒவ்வொரு துறை சார்ந்தவர்களை நாங்கள் இன்னைக்கு உருவாக்கி இருக்கிறோம், உருவாக்கி கொண்டும் இருக்கின்றோம், எதிர்காலத்தில் உருவாக்க போகிறோம். ஒரு ஊர்ல ஒரு ஆலிம், ஒரு மௌலவி, ஒரு ஹசரத் இல்லாம அந்த ஊர் இயங்குமா சகோதரர்களை? யோசிச்சு பாருங்க பாப்போம். எங்களோட பிள்ளைகளுக்கு வந்து ஓதி கொடுக்கணும், மௌலவி தேவை. எங்களோட பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுக்கணும், ஹதீஸுகளை படிச்சு கொடுக்கணும், குர்ஆனை படிச்சு கொடுக்கணும், ஒரு ஆலிம் தேவை. அதே மாதிரி லாங்குவேஜை படிச்சு கொடுக்கணும், உலகத்தில் உள்ள அந்த பாடசாலை கல்வியினுடைய சிலபஸை படிக்கணும்னா ஒரு ஆசிரியர் தேவை, ஆசிரியர்கள் தேவை. ஒரு ஸ்கூலை ரன் பண்றதுக்கு பிரின்சிபல் மாதிரி தேவை. ஊரை ரன் பண்றதுக்கு ஊர் தலைவர்கள் தேவை. ஒரு மஸ்ஜிதை ரன் பண்றதுக்கு நிர்வாகிகள் தேவை. அதே மாதிரி ஊர்ல வந்து ஒரு பிரச்சனை வந்தா அதை தலை போட்டு பார்க்கறதுக்கு லோயர்ஸ் மாதிரி தேவை. நோயாளிகள் வந்தா நம்மளை குணப்படுத்துறதுக்கு டாக்டர்ஸ் மாதிரி தேவை. அவங்களுக்கு சப்போர்ட். அதே மாதிரி ஊர்ல ஒரு ஒரு வேலை வாலிபர்கள் தேவை. அன்புக்குரிய சகோதரர், அல்லாஹ் இந்த உலகத்துல ஒரு சிங்கிள் மனுஷனை கூட வீணாக படைக்கல. எல்லாரும் வச்சும் ஏதோ ஒரு பிரயோசனத்தை எல்லாம் வாங்கி கொண்டிருக்கிறார். ஒரு சமூகத்தில் ஒரு பிரச்சனை முன்னாடி இறங்குறது வாலிபர்கள். அண்மையில கூட நாங்க பார்த்தோம், மண் சரிவு, வெள்ளம், அபாயம், பாரிய அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்ட நேரத்தில் களத்திலே இறங்கி அவர்களை பாதுகாத்தவர்கள் வாலிபர்கள். அப்ப சமூகத்துக்கு வாலிபர்கள் தேவை, நல்ல ஐடியா கொடுக்கக்கூடிய ஆளுமை மிக்கவர்கள், அனுபவசாலிகள் தேவை, ரிட்டையர்டான ஆட்கள் தேவை, வேர்க்கில் ஈக்கிறாக்கள் தேவை, எல்லோரும் தேவை, சிறார்களும் தேவை. சில வேலைகளுக்கு வந்து பெரியவங்களும் வரமாட்டாங்க, வாலிபர்களும் வரமாட்டாங்க, சின்ன பிள்ளைகளுக்கு அந்த வேலையை செய்வாங்க, இன்ட்ரெஸ்டாக செய்வாங்க. என் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் இந்த உலகத்தை எல்லாரையும் வச்சு வேலை வாங்குறாருன்னா எங்களுக்கு ஒரு பொறுப்பு அல்லாஹ் தந்திருக்கிறான்னு தெரியுமா? சமூகத்துல ஆளுமை உள்ளவர்களை உருவாக்குறது ஒவ்வொரு பொறுப்புதாரிகள் மீது கடமையாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி உருவாக்கினாங்கன்னா, கூட பல சஹாபாக்கள் இருந்தாங்க. லட்சக்கணக்கான சஹாபாக்களோடு நபிகளால் வாழ்ந்திருக்கிறார்கள். எல்லோருக்கும் எல்லா பொறுப்பையும் கொடுக்கவும் இல்லை, எல்லோரையும் எல்லா துறையிலும் உருவாக்கவும் இல்லை. இப்ப ரசூலுல்லாஹ்க்கு தெரியும் அவர் மௌத்தா போறது. நபி மௌத்தானால் அதுக்கு அடுத்ததாக சமூகத்துக்கு தலைமை தாங்கணும். தலைமைத்துவத்துக்கு ரசூலை பார்க்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் தலைமைத்துவத்துக்கு பொருத்தமானவராக திகழ்கிறார். பல கட்டங்களில் மனிதர்களுக்கு, ஏனைய சஹாபாக்களுக்கு விளங்குறதுக்கு அவரை தலைவராக்கினார். உங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹ் மௌத்தாகி ஆயிஷா நாயகம் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த அந்த வீட்டுல அப்படியே ஜனாசா இருக்குது. இன்னைக்கு போனா பாக்கியல் மதீனாவுல மஸ்ஜித் நபவியில கிரீன் கலர் டோம், அதுதான் ரசூலுல்லாஹும் ஆயிஷா நாயகம் வாழ்ந்த வீடு. ஒரு ஹதீஸ் வருது, நபிமார்கள் எந்த இடத்தில் மௌத்தாகிறாங்களோ அதே இடத்துல அடக்கணும். இது ஹதீஸ். இது நபிமார்களுக்கு மட்டும் ஸ்பெஷல். சில ஆட்கள் கேட்பாங்க, அப்ப ஏன் ரசூலுல்லாஹ் கொண்டு போயிட்டு கபர்ல அந்த மையவாடியில் அடக்கல, ஏன் நபியை வீட்டுல அடக்கினாங்கன்னா அது அல்லாஹ்வோட ஆர்டர். எந்த நபியாக இருந்தாலும் அவங்களுக்கு ஸ்பெஷல் ரூல்ஸ் என்ன தெரியுமா? நபிமார்கள் எந்த இடத்துல மௌத்தாகிறாங்களோ அதே இடத்தில் அடக்கம் செய்யும். அப்புறம் ரசூலுல்லாஹ் ஆயிஷா நாயகம் வாழ்ந்த அந்த வீட்டுல மௌத்தாக இருக்கிறாங்க. அடக்கம் செய்யறதுக்கு முன்னால் என்ன பிரச்சனை தெரியுமா? ரசூலுல்லாஹ் கபருளுக்கு வச்சுட்டேன்னு வைங்க, அதுக்கு பிறகு தலைவர் யார்? அப்ப மஷூரா பண்றாங்க, நபி அடக்கிறதுக்கு முன்னால தலைவரை செலக்ட் பண்ணிடுவோம். சகீஃபத்து பனி சாயிதா மஸ்ஜித் நபவியில அந்த மஸ்ஜிதுக்கு பக்கத்துல ஒரு தோட்டம், அந்த தோட்டத்துக்கு போறாங்க. முக்கியமான சஹாபாக்கள், முக்கியமான தலைவர்கள் எல்லாம் போய் மஷூரா பண்றாங்க. ரசூலுல்லாஹ் அடக்கிறதுக்கு முன்னால் அடுத்த தலைவர் யார் என்பதை சூஸ் பண்ணுவோம், செலக்ட் பண்ணுவோம். இப்ப ஒவ்வொருத்தரோட கருத்து வருது, நாங்க மதீனா வாசி ஒருத்தர் தலைவரா போடுவோம்,
இல்ல மக்காவாசி ஒருத்தர் தலைவர் அப்படி அங்க பிளவுகள் பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். அப்பொழுது சகோதரர்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களைத்தான் தலைவராக நியமிக்கணும் என்பதற்காக வேண்டி சில ஆதாரங்கள் எடுத்து வைக்கிறாங்க. என்ன எவிடன்ஸ் வைக்கிறாங்க தெரியுமா? இந்த பாருங்க, ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கிற நேரத்தில் இந்த மக்களுக்கு இமாமத் செய்தவர்கள் நபி மட்டும்தான். ரசூலோட பள்ளியில நபியை தவிர வேறு யாரும் தொழுவிக்கல, தொழுகை நடத்தவில்லை. ஆனால் ரசூலுல்லாஹ்க்கு சுகமில்லாக போற கடைசி நேரம் மயக்கம் போட்டு கீழே விழுவுறாங்க. சஹாபாக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் தொழுவிக்கிறதுக்கு வராங்க, வர கிடைக்கல, கீழே விழுவுறாங்க. திரும்ப நபிக்கு மயக்கம் தெளிவு வரைக்கும் சஹாபாக்கள் பொறுமையாக வெயிட் பண்றாங்க. நபி வந்து தொழுவிப்பார், ரசூலுல்லாஹ் வராங்க, திரும்ப விழுவுறாங்க. அப்பதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அபூபக்கர்கிட்ட சொல்லுங்க போய் தொழுகையை நடாத்த சொல்லி. ரசூலுல்லாஹ் தலைமைத்துவத்தில் ஆக நம்பர் 1 சமுதாயத்துக்கு தொழுகை நடத்துறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு தொழுவிக்கிறாங்க. இது ஒரு ஆதாரமாக வைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கிற நேரத்தில் தொழுவிப்பதற்காக வேண்டி ரசூலுல்லாஹ்வினால் நியமிக்கப்பட்டவர் அபூபக்கர் என்பதனால் அவர் தலைவருக்கு தகுதி இருந்தார். ரசூலுல்லாஹ் கடைசி சக்கராத்தில் இருக்கிற நேரம் நபிகளார் சொன்னார்கள், என்ன வீட்டுக்கு வார அந்த மஸ்ஜித் நபவியை சுற்றி உள்ள எல்லா கேட்ஸையும் மூடுங்க, எல்லா கதவையும் மூடுங்க, இல்லா பாபா அபூபக்கர், அபூபக்கர் வார ரோட மட்டும் திறந்து வைங்கன்றாங்க. இப்படி பல ஆதாரங்களை வச்சு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் அடுத்த தலைவராக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நியமிப்பதற்குரிய அறிகுறிகளை காட்டிவிட்டு சென்று விட்டார்கள். எல்லா சஹாபாக்கள் ஒத்துக்கொண்டாங்க தெரியுமா? அடுத்த தலைவராக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நியமிப்போம். அன்புக்குரிய சகோதரர்கள், அப்ப ரசூலுல்லாஹ் உயிரோடு வாழ்கிற நேரத்துல சமுதாயத்துக்கு காட்டி கொடுக்குறாங்க. நேரடியாக இல்லாவிட்டாலும், டிரெக்டா இல்லாவிட்டாலும், இன்டிரெக்டாக காட்டி கொடுக்குறாங்க. அப்படி தெரியுமா? அடுத்த தலைவருக்கு தகுதி இவர் தான். அதே மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் சகோதரர்களே, யுத்தங்கள், பல யுத்தங்கள். இந்த யுத்தங்களுக்கு யாரு தலைமை தாங்க வைக்கிறது? மூத்த சஹாபாக்கள் இருந்த நேரத்திலேயும் சகோதரர்களே, ஒரு முக்கியமான யுத்தத்துக்கு ரசூலுல்லாஹ் யாரை சூஸ் பண்ணாங்க தெரியுமா? உஸாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு. 20 வருஷம் கூட அவனுக்கு ஆகல, ஒரு வாலிபர். 50 வருஷம் நிரம்பிய சஹாபாக்கள் இருந்தாங்க, 60 வருஷம் நிரம்பிய சஹாபாக்கள் இருந்தாங்க, அனுபவசாலிகள் இருந்தாலும் ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க, இந்த யுத்தத்துக்கு ஒரு வாலிபருக்கு தான் தலைமைத்துவத்தை கொடுக்கணும். உஸாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு தலைமைத்துவத்தை கொடுக்குறாங்க. ஆச்சரியம் என்ன தெரியுமா? அவருடைய தலைமையில் நடக்கிற அந்த யுத்தத்துல காபிர்களை எதிர்கொண்டு முஸ்லிம்கள் தரப்பில் ஒருத்தரை கூட இழக்காமல் யுத்தத்தை வெற்றி கொள்கிறார்கள். ஒருத்தரை கூட இழக்கல. பத்ர் யுத்தத்திலேயாவது சஹாபாக்கள் மௌத்தானாங்க, உஹது யுத்தத்துல சஹாபாக்கள் மௌத்தானாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் ஒரு டெக்னிக்கை பாருங்க, அந்த துறை சார்ந்தவர்கள் ரசூலுல்லாஹ் முன்னுக்கு கொடுக்குறாங்க. அப்படி தெரியுமா? இந்த யுத்தத்துக்கு உஸாமா அனுப்பும் தலைவராக அனுப்புறாங்க. ஒருத்தரை கூட இழக்காமல் வெற்றியோடு திரும்பி வருகிறாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க, இவருக்கு அந்த டேலண்ட் ஒன்று இருக்குது, அந்த டேலண்ட்டை வளர்க்கறதுக்கு அந்த சந்தர்ப்பத்தை கொடுக்கணும். கொடுத்தார்கள், வெற்றியோடு திரும்பி வந்தார்கள். அதே மாதிரி அன்புக்குரிய சகோதரர்களே, அல் குர்ஆன், அல்லாஹ்வுடைய குர்ஆனை ஒன்று சேர்ப்பதற்கு யாருக்கு இந்த பொறுப்பை கொடுக்கிறது? பெரும் சஹாபாக்கள் இருந்தாங்க, மூத்த சஹாபாக்கள் இருந்தாங்க, நபியோடு பக்கத்தில் இருந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாமே தெரியும். கூடுதலாக ஹதீஸ்களை அறிவித்த சஹாபி அபூ ஹுரைரா, பக்கத்தில் ரசூலுல்லாஹ் ஒட்டி கொண்டு இருந்தவர். இப்ப ரசூலுல்லாஹ்க்கு பிறகு குர்ஆன் ஒன்று சேர்க்கணும். குர்ஆன் ஈச்சம்பட்டைகள்ல எழுதப்பட்டிருந்துச்சு, வேற வேற பேப்பர்ல எழுதியிருந்தாங்க, கல்லில் எழுதியிருந்தாங்க, முள்ளில் எழுதியிருந்தாங்க. இப்ப பிற்காலத்துல பிரச்சனைகள் தோன்ற ஆரம்பிக்கும். குர்ஆனை ஒன்று சேர்க்கணும் என்பதனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மஷூரா கொடுக்கப்படுது. இப்ப யார்கிட்ட கொடுத்து யாரை பொறுப்பா போடுறது? அல் குர்ஆன் ஒன்று சேர்க்கிறதுக்கு யாரை பொறுப்பா போடுறது பாக்குறாங்க. நிறைய ஹாஃபில்மார்கள் இருந்தாங்க. ஆனால் சஹாபாக்கள் முடிவெடுக்கிறாங்கன்னு தெரியுமா? ஸைத் இப்னு சாபித், 25 வயசு கூட அவருக்கு பூர்த்தி ஆகல. ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை செலக்ட் பண்றாங்க. அவருக்கு கீழானதான் அவரை விட மூத்த சஹாபாக்கள் ஒர்க் பண்ணினாங்க. அவருக்கு பொறுப்பு கொடுக்குறாங்க, ஸைதே நீங்க தான் இந்த அல் குர்ஆனை எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல், எந்த ஒரு கூட்டல் குறைத்தலும் இல்லாமல், நபிகளாருக்கு எந்த வகை இறங்கிச்சோ அந்த வகையை அப்படியே நீங்க திரட்டி கொடுக்கணும் என்ற பொறுப்பை கொடுக்குறாங்க. ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னாங்க தெரியுமா? அபூபக்கர் ரலியல்லாஹு பார்த்து என்ன சொன்னாங்க தெரியுமா? அபூபக்கர் கலீஃபா அமீருல் முஃமினீனே, இந்த மக்காவில் மதீனாவில் இருக்கக்கூடிய ஒரு மலையை தூக்கி அதை கலட்டி எடுத்து இன்னொரு பக்கத்துல வைங்கன்னு நான் ட்ரை பண்ணுவேன். ஆனா நீங்க தந்திருக்கிற பொறுப்பு சாதாரண பொறுப்பு அல்ல. அல்லாஹ்வுடைய கலாமை ஒன்று சேர்க்கிற பொறுப்பு. இதுல எந்த தவறுதலும் நடந்து விடக்கூடாது. பயந்தார்கள். ஆனா சொன்னாங்க, நீங்க தான் தகுதி செய்த, நீங்க எடுங்கன்றாங்க. அவர் அந்த பொறுப்பு எடுக்கிறார். பொறுப்பு எடுத்த சகோதரர்களை, பெரும் சஹாபாக்கள் கூட ஸைத் இப்னு சாபித் கிட்ட போய் ஓதி காட்டணும். ஸைத் இப்னு சாபித் கிட்ட போய் ஓதி காட்டணும். எந்த அளவுக்கு என்றால் அவர் ஒரு ரூல்ஸை போட்டாங்க. ஒரு குர்ஆன் வசனத்தை எழுதுறதுக்கு முன்னால்
அதுக்கு 2 பேரும் சாட்சி சொல்லணும். ரசூலுல்லாஹ் இப்படி ஒரு குர்ஆன் வசனம் அல்லாஹ்வுடைய வார்த்தையை சொல்லி இருக்காங்க, ரைட், ஓகே, சொல்லி இருக்குது, நானும் கேட்டிருக்கேன், நீங்களும் தேடி 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 அந்த அல் குர்ஆனை ஒன்று சேர்த்து கொடுக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அவ மூத்தவர்கள் இருந்தும் தகுதியை பார்த்து அவர்களுக்கு பதவிகளை கொடுத்திருக்கிறாங்க என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னத்தை பார்க்கிறாங்கன்னா, ஆளுமை யார்கிட்ட இருக்குதோ அதை டெவலப் பண்ணி அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனை கொடுத்து அவனுக்கு அந்த இடத்தை கொடுத்தாங்க, சொசைட்டி முன்னேறும். அதே மாதிரி படிப்பிக்கிற துறை, இப்ப சண்டைக்கு சரி, யுத்தத்துக்கு ஒரு ஆள் சரி, இங்கே குர்ஆன் ஒன்று சேர்க்கிறார் ஒருத்தர். இப்போ அடுத்த பிரச்சனை என்ன தெரியுமா? இந்த இஸ்லாத்தை அடுத்தவங்களை படிச்சு கொடுக்கணும். மதீனாக்கு டீச்சர்ஸ் மாதிரி தேவை, சேர் மாதிரி தேவை, மக்கால படிச்சு கொடுக்கணும், தாயிஃப்க்கு படிச்சு கொடுக்கணும். இப்போ பார்க்குறாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹ் யுத்தத்துக்குன்னு சில சஹாபாக்களை எப்படி முற்படுத்தினார்களோ அதே மாதிரி இந்த மார்க்கத்தை படித்து கொடுப்பதற்கு செகண்ட் ஜெனரேஷன் உருவாக்கினாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹிப்ருல் உம்மா, இந்த உம்மத்துடைய அறிவு கடல் என்று சொன்னார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு நபிகளார் கட்டி பிடித்து ஒரு துஆ கேட்டாங்க, அல்லாஹும்ம அல்லிம்ஹு தஅவீல், அல்லாஹும்ம ஃபக்கிஹு ஃபித்தீன் வ அல்லிம்ஹு தஅவீல். யா அல்லாஹ், இப்னு அப்பாஸுக்கு இந்த மார்க்கத்துல விளக்கத்தை கொடுத்துரு, அல் குர்ஆனுடைய தஃப்சீருடைய விளக்கத்தை கொடுத்துரு துஆ கேட்டார்கள். அதனால தான் இன்றைக்கு கூட பார்க்கிறோம், ஒரு குர்ஆன் வசனத்துக்கு விளக்கம் தேடுகிற நேரத்தில் நபியுடைய ஹதீஸ் அதற்கு கிடைக்கவில்லை என்றால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அந்த குர்ஆன் வசனத்துக்கு விளக்கம் சொல்லி இருப்பார்கள் என்றால் அதை முற்படுத்துவார்கள். ஏன் முற்படுத்துவாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹ் துஆ செய்த அந்த சஹாபி ஒரு விளக்கம் சொல்லி இருக்கிறாங்க என்றால் நபியுடைய துஆவின் மூலமாக அல்லாஹ் கொடுத்த விளக்கம் அது. இன்னொரு 4 சஹாபாக்களை காத்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்ன தெரியுமா? ஹுதுல் குர்ஆன அன் அர்பஈன், இந்த 4 பேரிடம் இருந்து குர்ஆனை படிச்சுக்கோங்கன்னு 4 பேரை சொன்னாங்க. இன்னைக்கு தஃப்சீருடைய உலமாக்கள் ஒரு குர்ஆன் வசனத்துக்கு விளக்கம் தேடுகிற நேரத்தில் நபியுடைய ஹதீஸ் கிடைக்கலன்னா இப்னு அப்பாஸ் கருத்து இருக்குதான்னு பார்ப்பாங்க, இல்லையா? ரசூலுல்லாஹ் எந்த 4 பேருக்கு கை நீட்டி சொன்னார்கள், இந்த 4 பேர்ட்ட இந்த குர்ஆனை படிங்க, அவங்களோட விளக்கம் தான் டக்குன்னு எடுத்துக்கொள்வாங்க. அது ரசூலுல்லாஹ் அவங்கள பார்த்தாங்க, இவங்க டேலண்ட், இவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்தாங்க. அதே மாதிரி சகோதரர்களே, முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்புறாங்க, நீங்க இங்க போய் படிச்சு கொடுங்க. இப்னு அப்பாஸ் அனுப்புறாங்க, நீங்க தாயிஃப்ல போய் படிச்சு கொடுங்க. இன்றைய கூட போனா பாக்கல, இப்னு அப்பாஸ் தாயிஃபிலே போய் ரசூலுல்லாஹ் இப்னு அப்பாஸ் அனுப்புறாங்க, அவர் அங்க போய் மக்களுக்கு படிச்சு கொடுக்குறாங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மக்களுக்கு படிச்சு கொடுத்தாங்க. எனவே படிப்பிக்கிறதுக்கும் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் உருவாக்கினாங்க. அதே மாதிரி சகோதரர்களே, ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் மெயின் காரணம் உஹத் யுத்தத்துல முஸ்லிம்களுக்கு ஒரு பின்னடைவு வரதுக்கு. முஸ்லிம்களை பிளான் பண்ணி அடிக்கிறதுக்கு மெயினாக காரணமாக இருந்தவர் ஹாலித் இப்னு வலீத். இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னால, பிறகு இஸ்லாத்துக்கு வாரார். ரசூலுல்லாஹ் நினைச்சிருந்தா இவர் தான் முஸ்லிம்களை தோற்கடிக்கிறதுக்கு காரணமாக இருந்தவர். உங்களுக்கு டேலண்ட் இருக்குது தான், ஆனா உங்களுக்கு கை நாங்க பாக்குறோம், மன்னிச்சாச்சு, ஆனாலும் நீங்க எங்களோட கீழுக்கிறீங்கன்னு வச்சிருக்கலாம். ரசூலுல்லாஹ் அப்படி செய்யல. நபிகளார் பார்த்தாங்க தெரியுமா? ஹாலித் இப்னு வலீத் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னால் நபியுடைய பல் உடைக்கப்பட்டு 70 சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்படுவதற்கு மிக முக்கியமாக காரணமாக இருந்தவர் ஹாலித் இப்னு வலீத். ஏன்னா அவர் தான் பின்னுக்கால அடிச்சார். முதற்கட்ட முஸ்லிம்களுக்கு வெற்றி, 2வது கட்ட முஸ்லிம்களுக்கு தோல்வி வருவதற்கு காரணம் ஹாலித் இப்னு வலீத், அவருடைய டெக்னிக்ஸ். ஆனால் ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு போறோம், அதுக்கு பின்னால சைஃபுல்லாஹ், அல்லாஹ்ட வாலண்ட், அவருக்கு ஒரு சிறப்பு பேர் கூட இருக்குது, அவரைத்தான் யுத்தத்துக்கு தலைவராக்கி அனுப்பினாங்க. ஏன்னா நபிகளார் பார்த்தாங்க தெரியுமா? அவர் இஸ்லாத்துக்கு முன்னால முஸ்லிம்களுக்கு எதிராக செயற்பட்டாலும் இப்ப அவருடைய டேலண்ட் என்ன? இப்ப டேலண்ட், அவர் இஸ்லாத்துல இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி யுத்தத்தை வழிநடத்துற டேலண்ட் அவருக்கு இருக்குது. ரசூலுல்லாஹ் பொறுப்பை கொடுத்தார்கள், கொடுத்துட்டு போய் பல யுத்தங்களை வெற்றியோடு வந்தார்கள். பாருங்க ரசூலுல்லாஹ் எப்படி பார்த்தாங்க. எல்லா சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் சும்மா இன்னைக்கு யார் தலைவரா போறோம், நீங்க தலைவரா போங்க, இந்த யுத்தத்துக்கு யார் போறோம், நீங்க போங்க, யாரு படிச்சு கொடுக்க போறீங்க, நீங்க போய் படிச்சு, அப்படியெல்லாம் இல்ல. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு உம்மா, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூட்டிட்டு வந்து கொடுக்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ், என் மகன் அனஸ் இருக்கிறார், இவர் அதிகமாக குர்ஆன் சூறாக்களை பாடமாக்கி இருக்கிறார் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்படியா? நபிகள் பார்க்குறாங்க, கொஞ்ச நாள்ல நிறைய விஷயத்தை மரணம் செஞ்சுட்டாரு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. நபிக்கு தேவை வெளிநாட்டு மக்கள், வெளியூர்கள் இருந்த மக்கள் வந்தால் வேற வேற லாங்குவேஜ் தான் பேசுவாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க தெரியுமா? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு டேலண்ட் ஒன்று இருக்குது, குயிக்காக பாடமாக்குறது, குயிக்கா பாடம் நிக்குது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க தெரியுமா? சுரியானி என்ற ஒரு லாங்குவேஜ் ஒன்று இருந்துச்சு அந்த காலத்துல. அனஸ் ரலியல்லாஹு கூப்பிட்டு சொல்றாங்க, இந்த சுரியானி என்ற லாங்குவேஜை நீங்க படிங்கன்றாங்க. ஸைத் இப்னு சாபித்துக்கு குர்ஆனை பாடமாக்க சொன்னாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு சொல்றாங்க, நீங்க சுரியானி லாங்குவேஜை படிங்கன்றாங்க. இவர் படிக்கிறார். 17 நைட்ஸ், வெறுமனே 17 இரவுகளுக்கு இடையில் சுரியானி பாஷையை படிச்சு முடிக்கிறார். அதற்கு பின்னால் ரசூலுல்லாஹ்க்கு பக்கத்துல டிரான்ஸ்லேட்டராக நபிகளார் வச்சுக்கொண்டார் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. வேற்று மொழிகள் பேசக்கூடியவங்க வந்தாங்கன்னா இவரை வச்சுதான் ரசூலுல்லாஹ் டிரான்ஸ்லேஷன் பண்ணார். பாருங்க ஒரு சமூகத்தை எப்படி கட்டி எழுப்பினாங்க.
எல்லாரும் தேவை. யுத்த காலங்கள்ல காயப்பட்டு வாரவங்களுக்கு வைத்தியம் செய்வதற்கு சில பெண்களை நியமிச்சாங்க ரசூலுல்லாஹ், வைத்தியம் செஞ்சாங்க. அப்ப நபியோடு வாழ்ந்த காலத்துல எல்லா துறை சார்ந்தவங்க இருந்தாங்க. டைலரும் இருந்தாங்க, ஹதீஸ்ல வருது புகாரியில. வியாபாரிகள் இருந்தாங்க, மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடிய மிக பிரபலமான 2 சஹாபாக்கள் இருந்தாங்க. அவங்க பிசினஸ்ல மாற டேலண்ட். ஏன் தெரியுமா? நபியோட மௌத்துக்கு பிறகு இந்த தங்க வியாபாரத்தை பத்தியும் மணி எக்ஸ்சேஞ்ச பத்தி மொத்தம் ஒரு கேள்வி, ஒரு தாபியை ஒரு சஹாபியிட கேள்வி கேட்கிறார். அவர் என்ன தெரியுமா சொல்றார்? குன்னா தாஜிரீன் அலா அஹதி ரசூலில்லாஹ். நீங்க கேட்கிற கேள்விக்கு எனக்கு பதில் தெரியுமே தெரியுமா? நாங்க நபியோட காலத்துல மணி எக்ஸ்சேஞ்ச் வியாபாரம் பண்ணக்கூடியவர்களாக நாங்க இருந்தோம். நபியிட்ட போய் ஃபத்வா கேட்டோம். அவர் இந்த ஃபத்வாவை தான் சொன்னார் என்று பிசினஸ் சம்பந்தமாக அவங்க ஃபத்வா கொடுக்குறாங்க சஹாபாக்கள். அப்ப ரசூலோட காலத்துல ஆடு மேய்ச்சவங்களும் இருந்தாங்க, ஒட்டகம் மேய்ச்சவங்களும் இருந்தாங்க, மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணவங்களும் இருந்தாங்க, தங்க வியாபாரிகள் இருந்தாங்க, டைலர் இருந்தாங்க, வீடு கட்டக்கூடியவர்கள் இருந்தாங்க, எல்லாருமே இருந்தாங்க, துறை சார்ந்தவர்கள் எல்லாரும் இருந்தாங்க. ஒரு கம்யூனிட்டியை உருவாக்கினாங்க. இன்றைக்கு சகோதரர்களே, நாங்க யோசிப்போம் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை அந்த மெத்தடை பார்க்கக்கூடிய நாங்க யோசிப்போம், நாங்க ஒரு இலக்குண்டு இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு படிக்க விருப்பமா? நீங்க படிங்க. நீங்க அதை படிக்கிறீங்களா? இதை படிங்க. நாங்க யோசிக்கிறது இல்லை, நாங்க பிளான் பண்றது இல்லை. இன்றைக்கு சகோதரர்களே, எங்கட நாட்டுல ரசூலுல்லாஹ் ஒரு டிரான்ஸ்லேட்டரை உருவாக்கினாங்கன்னா நாங்க இன்னைக்கு எத்தனை டிரான்ஸ்லேட்டர் உருவாக்கிக்கிறோம்? இன்னைக்கு பெரிய சேலஞ்ச் என்ன தெரியுமா? இந்த நாட்டில் நாங்க தமிழ்ல பயான் பண்றோம், தமிழ்ல பேசுறோம், தமிழ்ல மார்க்க விளக்கம் எல்லாம் கொடுக்கிறோம். ஆனால் எங்களுக்கு எதிரான பிரச்சாரங்கள் எல்லாம் வேறு மொழிகள்ல வருது. சிங்கள மொழியில வருது, இங்கிலீஷ்ல வருது. இப்ப இங்கிலீஷ்ல உருவாக்குறாங்க. சிங்கள மொழி மூலமாக இந்த மார்க்கத்தை மக்களுக்கு சொல்வதற்கு நாங்க எத்தனை பேர் உருவாக்கிக்கிறோம்? இப்ப பேசுறதுக்கு நல்லா நான் உருவாக்கணும் அப்படின்னு பேசுறோம். ஆனா எத்தனையோ மாணவர்கள் இருக்கிறாங்க, அவனுக்கு அதை படிக்கிறதுக்கு வசதி இல்லை. இன்னைக்கு நாங்க ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு அதற்கா இதுக்கா லட்சத்துல கொண்டு வந்து கொட்டுறோம். சமூக உருவாக்கத்துக்கு ஒண்ணு கொட்டுறது. இன்னைக்கு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் தட்டமாறுறாங்க, 4 வருஷம் படிக்கணும், 5 வருஷம் படிக்கணும். அங்க போய் கேட்கிறாங்க, இங்க போய் கேட்கிறாங்க, அந்த ஸ்காலர்ஷிப்பை கேட்டு தட்டமா இருக்கிறார்கள். நாங்க எங்க ஊராக்களை கூப்பிட்டு, உங்களுக்கு என்ன, நீங்க மெடிக்கல் காலேஜ் போறீங்களா, எவ்வளவு செலவழிக்கிறோம்? நாங்க செலவழிக்கிறோம். ஆனா ஒரு கண்டிஷன், நீங்க ஊரை பார்த்துக்கிறோம். நீங்க வேண்டிய துறைக்கு போங்க, ஊருக்கு ஒரு சர்வீஸ் பண்ணுங்க. குறைஞ்சது ஒரு மாசத்துக்கு ஒரு நாள் ஊருக்கு சர்வீஸ் பண்ணாலும் பெருசு. டீச்சர்ஸ் மாறுது, சேர் மாறுது, ஒன்றும் இல்லை, சும்மா விடுறது. அவங்க கஷ்டப்பட்டு படிக்கிறது. அதுக்கு அப்புறம் படிச்சு முடிஞ்ச அப்புறம் நாங்க குறை சொல்றது தெரியுமா? பாருங்க, எங்கட ஒரு டாக்டர், எங்கட ஒரு டீச்சர், எங்கட ஒரு பிரின்சிபல், எங்கட ஊருக்கு ஒன்று சர்வீஸ் பண்றாங்க. செல்றதுக்கு உங்களுக்கு ஐடி இல்லை. நீங்களும் சேர்ந்து அவங்களை உருவாக்குங்க. இன்றைக்குள்ள பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? கொழும்புல போய் பார்த்தா உங்களுக்கு தெரியும், 1000க்கு மேற்பட்ட மௌலவிமார்கள் இன்னைக்கு பிக்மி ஊபர் ஓடுறாங்க. இது சொல்றதுக்கே வைக்கும். 1000க்கு மேற்பட்டவர்கள் பேசிக்கொண்டிக்கோ, எங்க மதரசால படிச்சீங்க? அந்த மதரசா. அப்படியா? ஏன் இல்லை, நாங்க பிக்மி ஓடுறோம். பள்ளியில சம்பளம் 50,000 ரூபாய் சம்பளம். இன்னைக்கு மௌலவி பாருங்க, மதரசாக்கு போய் ஆக்கள் சேர்ற பேசன்டேஜ் எவ்வளவு வைக்கிறது? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் ஒவ்வொரு அரபிக் காலேஜ்ல போய் பாத்தீங்கன்னா இன்டர்வியூக்கு 100-150 பிள்ளைகள் வந்தாங்க. இன்னைக்கு இன்டர்வியூக்கு 20 பேர் போறதே இன்னைக்கு கஷ்டமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு சொசைட்டில ஒரு கன்செப்ட் உருவாக்கி தெரியுமா? நீ மௌலவி ஆகாத, நீ ஹாஃபிஸ் ஆகாத. ஏன் தெரியுமா? மௌலவியான பள்ளியில சம்பளம் 50,000 தாண்டாது, 75,000 தாண்டாது. நான் கேட்கிறேன் சகோதரர்களே, மௌலவிமார் இன்னைக்கு சமூகத்துல எவ்வளவு பெரிய பற்றாக்குறை தெரியுமா? இன்றைக்கு ஸ்ரீலங்காவில் 50க்கு மேற்பட்ட மஸ்ஜிதுகள்ல மௌலவிமார் இல்லை. இன்றைக்கு பேசுறத சொல்றேன், 50க்கு மேற்பட்ட மஸ்ஜிதுகள்ல மௌலவிமார் இல்லை. அந்த பிள்ளைகள் ஓதி கொடுக்கிறது யாரு? நீங்க இன்றைக்கு ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த சமூகம் சேர்ந்து இந்த ஆலிம்களை, உலமாக்களை, நல்ல முறையில் நல்ல ஓதக்கூடிய பிள்ளைகளை சூஸ் பண்ணி அவர்களுக்கு செலவழித்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து இந்த ஆளுமைகளை உருவாக்கவில்லை என்றிருந்தால் இன்னொரு 15-20 வருஷம் போகக்கூட நீங்க 10 லட்சம் 20 லட்சம் சல்லியை கையில வச்சு கொண்டு தட்டுமாறுவீங்க. இந்த பிள்ளைக்கு அலிஃபாத்தாசா சொல்லிக் கொடுங்க ஹசரத், 20 லட்சம் தானே. ஆபாத்தாசா சொல்லிக் கொடுக்கறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. நான் இவங்க அனலைஸ் பண்ணி பேசுறேன். அரபிக் காலேஜ்ல ஒவ்வொரு வருஷம் எத்தனை பேர் சேர்றாங்க, எத்தனை பேர் வெளியாகிறாங்க. இப்ப நீங்க கிட்டடியில பாத்தீங்கன்னா, இந்த சஹரா அந்த பிரச்சனைக்கு போற பாத்தீங்கன்னா, மதரசாக்களுடைய வீழ்ச்சி இருக்குது சகோதரர்களை. சாதாரண வீழ்ச்சி அல்ல, சாதாரண வீழ்ச்சி அல்ல. ஒரு கிழமைக்கு எத்தனை பள்ளியில கொத்துபா ஓதுறதுக்கு நீங்க யோசிச்சு பாருங்க பாப்பா. ஒரு மௌலவி ஒரு கிழமையில எத்தனை பள்ளியில ஓதுறதுக்கு? ஒரு மஸ்ஜிதுல ஓதலாம், ஒரு மஸ்ஜிதுல ஓதலாம். எத்தனை மஸ்ஜிதுகள் இன்னைக்கு கொத்துபாவுக்கு வியாழக்கிழமையான எத்தனை கோல்ஸ் வந்து வாசல், எங்களுக்கு ஒத்துழைமை, எங்களுக்கு ஒத்துழைமை, எங்களுக்கு ஒத்துழைமை. யாருமே தோதுறது? பொதுமக்கள் மிம்பரில் ஏதக்கூடிய ஒரு காலம் வரும் சகோதரர். இன்னைக்கு வந்தாச்சு. சில இடங்கள்ல மதரசாக்கு மலைக்கு கூட நிற்காத சில ஒன்றுமே தெரியாதவர்கள் செய்ய வழி இல்லைன்றதுக்காக ஸ்கூல்ல மாணவர் மட்டத்தில் நல்லா பேசுறாங்கன்றதுனால ஜுப்பா ஒண்ணு போட்டு தொப்பி ஒண்ணு போட்டு கொத்துமா செய்யற இடங்களும் இருக்குது, எங்களுக்கு தெரியும். ஆனா அவங்களுக்கு குறை சொல்லலாம். கேட்டா சொல்றது போல நீங்க வருவீங்களா ஓதுறதுக்கு? இப்ப நாங்க அது பிள்ளைன்னு பேசக்குள்ள கேட்கிற கேள்வி, ஹசரத் நான் வர நிப்பாட்டுறேன், நீங்க வந்து நிம்பர்ல ஓதுவீங்களான்னு கேட்பாங்க.
பெரிய பிரச்சனை இது. அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்க கொஞ்சம் யோசிக்கணும். எங்களுக்கு மௌலவிமார் தேவை, ஹாஃபிஸ்மார் தேவை, பள்ளி ஹசரத்மார் தேவை, டாக்டர்ஸ் தேவை, லோயர்ஸ் தேவை, ஆர்கிடெக்சர் தேவை, பைலட் தேவை, எல்லாமே தேவை. எல்லாரும் தேவை, டீச்சர்ஸ்மார், சேர்மார் எல்லாரும் தேவை. ஆனால் ஒரு கண்டிஷன் என்ன தெரியுமா? மார்க்கப்பட்டுள்ளவர்களாக எங்களுக்கு தேவை. சூரத்துல் ஃபாத்திஹா ஓத தெரியாத டாக்டர்ஸ்மார் எங்களுக்கு தேவையே இல்லை. சூரத்துல் ஃபாத்திஹா ஓத தெரியாத லோயர்ஸ்மாரும் எங்களுக்கு தேவையில்லை, டீச்சர்ஸ்மாரும் வேணும். இஸ்லாம் தெரிஞ்ச, நான் கம்யூனிட்டி நடுவில் பேசுறேன், மற்றபடிக்கு நாங்க இந்த நாட்டில் வாழக்கூடிய நேரத்தில் எல்லாரும் எங்களுக்கு தேவைதான். எங்களோட கம்யூனிட்டியை வச்சு, எங்களோட சொசைட்டியை வச்சு பேசுறேன். முஸ்லீம்களாக எங்களுக்கு இஸ்லாம் தெரியாதவங்க யாரும் எனக்கு தேவையில்லப்பா. என்ன வேலையிலே இப்ப கொலேஜில் வைத்து படிக்கிறது, டீச்சர்ஸாக உருவாகி வாரது, சேருமாறாக உருவாகி வாரது. எங்கட பிள்ளைகளை நம்பி நாங்கள் அனுப்புறோம். இஸ்லாத்தை பத்தி சரியான வெறுப்பு அவங்களுக்கு. இஸ்லாத்தை பத்தி வெறுப்பு. ஸ்கூல் எல்லா மார்க்கத்துக்கு முன்னாடி எல்லா ஃபங்க்ஷனும் நடக்குது, டீச்சர்ஸ் மாறும் ஓகே, சேருமாறும் ஓகே. இதை எதிர்த்து பேசினால் நாங்க தீவிரவாதி, எதிர்த்து பேசினால் நாங்க தீவிரவாதி. அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்க எதை நோக்கி பயணிக்கிறோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த அந்த சமூக கட்டமைப்பை நோக்கி நாங்க பயணிக்கிறோமா, அல்லது நாங்களாக நினைச்சு உருவாக்குறோம்? பாருங்க, மீடியாக்கள், முஸ்லீம்கள் மார்க்கப்பற்றுள்ள முக்கியமான வாலிபர்கள் இன்னைக்கு மீடியாவுக்கு தேவை. ஏன்னா சில மீடியாக்கள்ல வந்து பேட்டி காண்றது யாரு? இப்ப நாங்க பாக்குறோம் சகோதரர்களே, கொழும்புல சில இடங்கள்ல வந்து மைக்க நீட்டுவாங்க. சமூகத்தில் ஹிஜாபை பத்தி என்ன சொல்றீங்க? ஹிஜாபை பத்தி கேட்கறது யாரா தெரியுமா? ஹிஜாபை பத்தி வெறுப்புளிக்கிற ஒரு பெண்ட மீது கேட்கிறாங்க ஹிஜாபை பத்தி. முஸ்லீம் சமூகத்தை பத்தி கருத்து கேட்கறது, இஸ்லாத்தை பத்தி தெரியாத போய் இன்னைக்கு இஸ்லாத்தை பத்தி கருத்து கேட்கறது. அப்ப என்ன சகோதரர்கள், அப்ப அந்த இடத்துக்கு நாங்க போகணும். இஸ்லாத்தை பற்றி தெளிவுள்ள அரசியல்வாதிகள் உருவாகணும். எங்க சமூகத்துக்கு சேவை செய்யக்கூடியவர்கள் இஸ்லாத்தை பற்றி தெளிவோடு இருக்கணும். அமானிகளை பத்தி பயப்படணும். ஹராம் ஹலால் பயம் தேவை. சமூகத்துக்கு ஒரு சேவிஸ் பண்ண போலே தலைவராக நியமிக்கிறவர்கள், செயலராக நியமிக்கப்படக்கூடியவர்கள், பொருளாளராக நியமிக்கப்படக்கூடிய அல்லாஹ்வை பத்தி பயப்படணும். ஹராம் ஹலால் பத்தி பயப்படணும். சரியான தலைவர்களை உருவாக்கணும் என்றால் நாங்க தூர நோக்காக பயணிக்கணும். நாங்க பார்க்கணும், ஒரு வகுப்பு போய் பார்த்தா 30 பிள்ளைகள் இருக்கிறாங்க. யார் யாருக்கு என்ன நட்டுறாங்க? இவருக்கு மெடிக்கல் காலேஜ் போற சான்ஸ் இருக்குது, இவருக்கு லோ காலேஜ் போற சான்ஸ், இவருக்கு அக்கௌண்டிங்ல படிக்கலாம், இவருக்கு அங்க, இவர் பிசினஸ் மேன், இவர் வந்து ஒரு ஆர்கிடெக்சர், இவர் வந்து பைலட், இவர் வந்து சாதாரண கூலி தொழில் செய்வார், இவர் வந்து அந்த கடையை ரன் பண்ணுவார். ரைட், எங்களுக்கு விளம்பரம் எங்க ஊர்ல ரைட், ஒவ்வொரு வருஷமும் இத்தனை பேர் அங்க போறாங்க, இத்தனை பேர் இங்க போறாங்க, நாங்க என்ன செய்யணும், எங்களால் என்ன செய்யலாம்? எனவே சகோதரர்களே, இது வந்து சும்மா கலைச்சிட்டு போறதுக்கு அல்ல. நாங்க இன்றைக்கு எங்க சமூகமாக எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய பாரிய பிரச்சனை, சமூகமாக எதிர்நோக்கி கொண்டிருக்க பாரிய பிரச்சனை. எங்களுக்கு முக்கியமான தேவையான இடங்கள் எங்க ஆட்கள் இல்லை, எங்க ஆட்கள் இல்லை. இன்னைக்கு நாங்க போய் சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூதர் ரலியல்லாஹு அவங்க சஹாபி, இந்த ஹதீஸை சொல்றேன் பாருங்க. அபூதர் ரலியல்லாஹு அவனுக்கு ஒரு பொறுப்பு ஒன்று வருது. அனாதைகளோட சொத்துக்களை பாதுகாக்கிற ஒரு பொறுப்பு அவரை எடுக்க பார்க்கிறார். அவருக்கு வந்த டைம்ல எடுக்க பார்க்கிறார். இது நபிக்கு கேள்விப்படு. ரசூல் அவரை கூப்பிட்டு சொல்றாங்க தெரியுமா? முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ், யா அபாதர், அபூதர்ரே, இன்னி அராக தஈஃபன். நபி சொல்றார் ஒரு சஹாபியை பார்த்து, ஓப்பனா சொன்னாங்க, பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. நபி சொன்னாங்க அபூதரை பார்த்து, யா அபாதர் இன்னி அராக தஈஃபன், எனக்கு உங்களை பார்க்கக்கூடிய நீங்க பலவீனமான ஒரு ஆளாகிறீங்க, நீங்க பலவீனமான ஆளாக நான் உங்களை காண்கிறேன். நான் எனக்கு எதை விரும்புகிறேனோ அதைத்தான் அடுத்த சகோதரனுக்கும் விரும்புகிறேன். தயவு செய்து லா தஅம்மர அலா ஸ்னைன் வலா தவல்ல மாலையத்தி, 2 விஷயத்தை நீங்க செய்ய வேணும். 2 பேருக்கு மூணாவதாக நீங்க தலைவராக இருக்கவும் மானம், அனாதைகள் சொத்துக்களுக்கு நீங்க பொறுப்புதாரியாக இருக்கவும் மானம். ஏன்னா உங்களுக்கு அது செய்யலான்னு நபி முகத்துக்கு சொன்னாங்க. அபூதர் ரலியல்லாஹு எவ்வளவு முக்கியமான சஹாபி தெரியுமா? அந்த முக்கியமான சஹாபிக்கு ரசூலுல்லாஹ் மூஞ்சிக்கு முன்னால சொன்னாங்க, அபூதரே, நான் எனக்கு எதை விரும்புறேன் அதான் உங்களுக்கு விரும்புறேன், இந்த பொறுப்புகளை நீங்க எடுக்க வேணாம்டா. அப்ப ரசூலுல்லாஹ் அப்படியும் சொல்லி இருக்கிறாங்க. சிலவங்களுக்கு பொறுப்பு கொடுத்தும் இருக்கிறாங்கடா. ரசூலுல்லாஹ் இந்த இடத்துல முகஸ்துதி பார்க்கல, அதுக்கு யாரு பொறுப்பு அவங்களுக்கு கொடுத்தாங்க. மாஷா அல்லாஹ், ரசூலுல்லாஹ் பாருங்க, அந்த எவ்வளவு பரந்த சிந்தனையோட ஒரு சமூகம் உருவாக்கத்துக்கு பிற்காலத்துல கூட சஹாபாக்கள் சில இடங்களுக்கு ஆட்களை நியமிக்க கூட நபீன சில வார்த்தைகளை வச்சுதான் நியமிச்சாங்க. இன்றைக்கு அப்படி இல்லை சகோதரர். இன்னைக்கு எங்களுக்கு பேசவும் பயம். இன்னைக்கு பேசினாலும் அவர் அதுக்கு பேசுறாரு, இவர் இதுக்கு பேசுறாரு. சமூகம் எங்கேயோ போய் கொண்டிருக்கிறது. எங்கட வாலிபர்கள் சமூகத்துல முன்னால நிக்க வேண்டியவர்கள் போலீஸ்ல கம்பி எண்ணி கொண்டிருக்கிறாங்க. பந்தனாக்காரர் என்ன எல்லாம் தூள் கேஸ்ல மாட்டி. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உள்ள போலீஸ் பிரிவில் இந்த சிஐடி ஆக்கள் ஒரே சொல்றது என்ன தெரியுமா? இந்த ஜும்மால சொல்லுங்க, உங்களோட வாலிபர்கள் இந்த போதையிலிருந்து பாதுகாக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சிஸ்டம் கையாள சொல்லுங்க, ஏதாவது ஒரு சிஸ்டம் கையாள சொல்லுங்க. ஒரு பள்ளியில போதைக்கு எதிராக பயான் பண்ண கிட்டத்துல 3வது சஃப்ல ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தாரு. எனக்கு விளங்குது அவர் உட்கார்ந்து, எனக்கு உண்மையில அவரை தெரியும்.
ஆனா அவருடைய பண்பு என்னன்னு எனக்கு தெரியும். கொத்துப்பா முடிஞ்சு வெளியே போறதுக்கு இடையில போலீஸார கோல் வருது, அவசரமா போலீஸுக்கு வாங்க போனா, இல்ல எங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்த ஜஹ்ரான் ஆலோனிலே பயானுக்கு வந்தாங்க. திடீர்னு எத்தனை வருஷம், 4-5 வருஷத்துக்கு போறோம். என்னன்னு விசாரிச்சு 4 மணித்தியாலத்துக்கு போற ஒரு போட்டோவோட காட்டுற உங்களுக்கு இவரை தெரியுமா? அது தெரியுமே. எப்படி தெரியும்? இல்ல பள்ளிக்கு வந்து போறதுல பழக்கமாக தெரியும். கடைசி எப்ப கண்டீங்க? நான் இப்ப நீ கூப்பிடுறதுக்கு முன்னாடி இப்ப நான் கொத்துபா பண்ணி மஸ்ஜித் இருக்குது, கொத்துபா பண்ண போல நான் அவரை பார்த்து பார்த்தா பயம் பண்ணி கொண்டது. அங்கதான் விஷயம் என்ன போலீஸ் சொன்னது தெரியுமா? அங்கதான் விஷயம். என்ன பிரச்சனை? நீ வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்த உடனே அவர் சொன்னாரு, அவர் கிட்டத்தட்ட 14 நாள் ஜெயிலுக்கு போயிட்டு வந்த ஒரு ஆளப்பா அவர் தூள் கேஸ்ல மாட்டி நாங்க அரெஸ்ட் பண்ணி அவரை 14 நாள் அனுப்பினோம். நீங்க தூளுக்கு எதிராக பயம் பண்ண போல ஊர்ல உள்ள மக்கள் எல்லாம் அவர்கிட்ட மூஞ்ச பாத்திக்குது. எனக்கு தெரியுமா? அவர் தூள் கேஸ்ல ஜெயிலுக்கு போயிட்டு வந்து எனக்கு தெரியுமா? அவர் சொல்லிட்டு சொன்னார், போலீஸ்ல கூப்பிட்டு முதுகுல தட்டி சொன்னார், போலைத்துமா பேசக்கூடிய கவனமாக பேசுங்க, இதை பேசத்தான் வேணும். ஆனா ஒவ்வொட்டே சமூகம் பாருங்க பார்ப்போம், தூளுக்கு எதிராக பேசக்கூடிய ஜஹ்ரான் ஆளுன்னு போட்டு கொடுக்குறான். அவனுக்கு தெரியும், அவர் தட்டி கொடுத்து அனுப்புறாங்க, பேசுறத உடவானம். ஆனா எங்களுக்கு வேற ஆப்ஷன் ஒன்றும் இல்லை. அவன் சொல்லிக்கிறான், கொஞ்சம் கூப்பிட்டு ஆளை கொஞ்சம் அதட்டி ஆளை கொஞ்சம் பண்ணி மடக்கி அனுப்புங்க. சமூகத்தில் பாருங்க, அப்ப சமூகத்துல பேசுறவங்களை கூட நசுக்க பாக்குறாங்க. இது நடந்தது உண்டு. இந்த கொட்டை நிறைய சொல்லலாம். என்ன சொல்ல வாரண்டா, இன்னைக்கு முழு சமூகமும் வேண்டி நிற்குது, முஸ்லிம் வாலிபர்களை பாதுகாக்கணும். முஸ்லிம் வாலிபர்கள் போதைக்கு அடிமையாக விடக்கூடாது. அவர்களுக்கு நீங்க ரூட்டை மாத்தி ஏதோ அவர்களுக்கு விருப்பமான துறையை காட்டி கொடுத்து அவர்களை சமூகத்தை நல்ல வழிக்கு கொண்டு வாருங்கள் கெஞ்சுகிறார்கள். ஏன் தெரியுமா? சமூகம் பாதிக்கப்படுது. ஒருத்தர் தூளுக்கு அடிமையான அவனோட வைஃப் பாவம், அவனோட புள்ள பாவம், சமூகம் பாவம், முழு சமூகமே பாதிக்கப்படுது சகோதரர்கள். எனவே சமூகத்துல ஆளுமை உள்ள துறை சார்ந்தவர்கள் உருவாக்குவோம். எல்லா துறைகளிலும் எங்களுக்கு ஆட்கள் தேவை. மார்க்கப்பட்டுள்ள அல்லாஹ்க்கு பயந்து நடக்கக்கூடிய துறை சார்ந்தவர்கள் உருவாக்குவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். வல்லவன் ரஹ்மான் நம் அனைவருக்கும் நல்ல வழியின் பக்கம் செல்லக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, எதிர்கால சமூகத்தினுடைய நலன் கருதி ஆளுமையுள்ள நல்ல ஒரு சமூகத்தை உருவாக்கணும் என்ற தலைப்பில் ஒரு சில தகவல்களை மாத்திரம் நாங்கள் பார்த்திருக்கிறோம். இன்னும் சொல்ல போன சகோதரர்களை, இன்றைக்கு வளர்ந்து வரக்கூடிய சில கலைகள் இருக்குது. ஏஐ டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ஒரு டெக்னாலஜி இன்றைக்கு பரவலாக பரவுது. ரொபோட்டிக்ஸ் இன்றைக்கு கிளாஸுகள் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்டா, எதிர்காலம் என்றது இஸ்லாத்துக்கு முரண் இல்லாத வரைக்கும், மார்க்கத்தில் முரண் இல்லாத வரைக்கும் பிள்ளைகளை அதை படிக்க விடுங்க. இஸ்லாத்தை அந்த பிள்ளைகள் இன்ட்ரெஸ்ட்டை பார்த்து ஒருத்தருக்கு அதை விருப்பமாக அதை படிக்க விடுங்க. ஆனால் கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. ஏன் தெரியுமா நான் சொல்ல வரேன், எங்களுக்கு முன்னுக்கு நிறைய தேவை. ஃபேஸ்புக்கில் நிறைய பேர் ஃபேஸ்புக், இன்னைக்கு டிக்டாக், அதே மாதிரி இன்ஸ்டாகிராம், அது பேர் ஒவ்வொன்று இருக்குது. இதுலேயும் டேலண்ட், ஐடி நாலேஜ் எங்களுக்கு தேவை. ஏன்னா அதில் இஸ்லாத்தை பரப்பலாம். இன்னைக்கு பாருங்க, முஸ்லீம்களுக்கு எதிரான பல சவால்கள் ஃபேஸ்புக்கில் வருது, டிக்டாக்ல வருது. நாங்கள் கொத்துபாக்கு ஆட்களை சேர்த்து இஜித்திமான்னு சொல்லி 2 லட்சம் 3 லட்சம் செலவழிச்சு சொல்றோம், பொம்பளையில் இப்படித்தான் ஹிஜாப் கட்டணும், பொம்பளையில் இப்படித்தான் மறைச்சு வரணும்னு கஷ்டப்பட்டு கத்துறோம். 1000 பேரை வச்சு கத்தினாலும் ஒரு 3 பேர் 5 பேர் திருந்துவாங்க. ஆனா இன்ஸ்டாகிராம்ல ஒரு 40 செகண்ட் 40 செகண்ட், அதாவது டிக்டாக்ல ஒரு 30 செகண்ட்ல ஒரு லேடி வாரா சின்ன படத்தோட எடுத்து ஷோல் சுத்துற புதிய சிஸ்டம் இப்படித்தான் அவள் சுத்திட்டு போறா. அவ்வளவுதான். அவள் யாருக்கும் சொல்றது இப்படித்தான் நீங்க சுத்தணும். அவங்க யாருக்கும் சொல்றது இல்ல. என்ன பெண்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, நீங்க எல்லாரும் இந்த ஷோல் எடுத்து இப்படி சுத்துங்க, இது நியூ மாடல், அப்படி ஒன்றும் சொல்றல. 30 செகண்ட்ல வாரா அந்த ஷோல் தூண்ட காட்டுறா, இப்படி காட்டுறா, இப்படி சுத்திட்டு போறா. அப்ப எல்லாரும் மதமா சுத்த பழகுறாங்க. அதே மாதிரி சின்ன ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க. எங்க சமூகம் மாறுது. இன்னைக்கு பெரிய ஒரு இந்த ஊடக போராட்டம் சகோதரர், முஸ்லீம்களை இலக்கு வச்சு இன்னைக்கு நிறைய நடத்து. இன்னைக்கு பேசலாம் டிவி ப்ரோக்ராம்ல பெண்கள் ஹிஜாப் இப்படித்தான் போடணும் என்று பேசுற நேரத்தில் அதே டிவி சேனலுக்கு மெசேஜ் வருது, நாங்க கொழும்புல பெண்கள் அமைப்பிலிருந்து பேசுறோம், ஹஸ்ரத் பேசுனது பிழை, எங்கட சுதந்திரம் இருக்குது, நாங்க நினைச்ச மாதிரி கொடுக்கணும், எங்களுக்கும் ஒரு டிவி ப்ரோக்ராம் தாங்க. அவ எங்க போய் பேசுறது? அதனால சகோதரர்களே, ஐடியில நாலேஜ் உள்ளவங்க, உங்களுக்கு முடியுமான ஒரு பாஷையில் தமிழா, இங்கிலீஷா, சிங்களம், இஸ்லாத்தை பத்தி ஏதோ ஒரு விஷயம் அடுத்தவங்களுக்கு உதவி செய்வது இஸ்லாம் பாராட்டக்கூடிய ஒரு விஷயம், அப்படியாவது ஒரு மெசேஜை போடுங்களேன். போதை என்பது ஹராமானது, ஒரு சின்ன ஒரு சப்ஜெக்ட் போடுங்க.
அது சிங்கள மொழியில போடுங்க, இங்கிலீஷ்ல போடுங்க. முஸ்லீம்களை பத்தி தவறான கருத்துக்கள் இன்னைக்கு பரப்பப்படுது, முஸ்லீம்களை பத்தி தவறான முறையில் இன்னைக்கு சித்தரிக்கப்படுது. அதே மாதிரி இன்னைக்கு அத ப்ரொமோஷன் என்ற பேர்ல நீங்க பார்க்கலாம். இன்னைக்கு எத்தனையோ யூடியூபர்ஸ் எத்தனையோ இன்ஃபுளுசர்ஸ் அவங்க ப்ரொமோஷன் பண்றாங்கன்ற பேர்ல மார்க்கத்தை குழி தோண்டி புதைச்சி இஸ்லாத்துக்கு முரணான முறையில் இன்னைக்கு பெண்களை கூட இன்ஃபுளுசரா எடுத்து சிலாக்கள் இன்னைக்கு ப்ரொமோட் பண்றாங்க. வியாபாரிகளுக்கு சொல்கிறேன், உங்களோட கடையை ப்ரொமோட் பண்றதுக்கு தயவு செய்து பெண்களை யூஸ் பண்ணுவாங்க. அது ஹராம், தெளிவான ஹராம். அதுல ஜமாத்துகளுக்கு இடையில் எந்த ஹிலாஃபும் இல்லை, எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. எல்லோரும் மொத்த ப்ரொமோஷன் வீடியோஸுக்கு பெண்களை யூஸ் பண்ணுவாங்க. இன்னைக்கு நிறைய முதற்தர முஸ்லிம் வியாபார நிலையங்களுக்கு இன்றைக்கு ஹிஜாப் இன்னொரு சோழன் சுற்றி கொண்டு வந்து சிலாக்க சோழும் இல்லை, ப்ரொமோஷன் வீடியோ பண்றாங்க. நேற்று முதலாவது பார்த்த ஒரு வீடியோ, சுபஹானல்லாஹ், ஒரு ஷூக்கு ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க. அப்படி தெரியுமா? ஷூக்கு ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க. ஒரு ஆம்பளை செருப்போடு நடந்து போறாங்க, ஒரு முஸ்லீம் பொம்பளை ஹிஜாபை கட்டி பார்க்குறாங்க. பார்த்துட்டு நீ சரிப்பட்டு வராதுன்றாங்க. அப்போ அவன் கவலைப்படுற, பாரப்பா நான் ஒரு கேர்ளோட கரெக்ட் பண்ண பார்த்து சதி வருது இல்லையே, மறுத்துட்டா, நம்பரை கேட்டு தரல அப்படின்னு. அப்படியா, நீ இந்த ஷூவை போட்டு பாரு அப்படின்ற. இவன் ஷூவை போட்டு போறான், ஷூவை போட்டு அந்த பொம்பளை பின்னால வர. சுபஹானல்லாஹ், அந்த ஷூக்கு ப்ரொமோஷன். அந்த ஷூவை எப்படி ப்ரொமோட் பண்றாங்க தெரியுமா? அப்ப இதுக்கு இஸ்லாத்தையும் பயன்படுத்துறாங்க. இது எவ்வளவு பெரிய பிள்ளை தெரியுமா? இதை பேசினா அவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து பாருங்க அப்படி எப்படி இஸ்லாத்தை கொச்சப்படுத்தி எத்தனை வீடியோக்கள். அப்ப இதுக்கு எங்களுக்கு ரிப்ளை கொடுக்கணும். அன்று நபீட காலத்துல காபிர்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக கவிதை மூலமாக சிலாக்கள் இஸ்லாத்தை கொச்சைப்படுத்தினார்கள். உடனே ரசூல் ஹஸ்ஸான் இப்னு சாபித் கவிதையில டேலண்ட் ஆனார். அவருக்கு அனுமதி கொடுக்குறாங்க, அதே ஸ்டைல ரிப்ளை கொடுங்க. கவிதையில் இஸ்லாத்தை கொச்சைப்படுத்தினவங்களுக்கு கவிதையில் இஸ்லாத்தை பாராட்டி ரிப்ளை கொடுத்தாங்க. அப்ப எங்களுக்கு தேவை. அதனால சகோதரர்களே, நாங்க வாழ்ற காலம் சாதாரண காலம் அல்ல. நாங்க ஒன்றுக்கு எதிராக பேசினோம் என்றால் ஏஐ மூலமாக மோசமான ஒரு போட்டோ ஒன்று கிரியேட் பண்ணி, மோசமான வீடியோ ஒன்று கிரியேட் பண்ணி சமூகத்தில் அவங்க அப்படியே மட்டும் தட்டு பார்க்கணும். இன்றைக்கு ஃபேஸ்புக் தொடர்ந்து பாருங்க, உலமாக்களை விமர்சிக்கிற பேர்ல அதாவது லிமிட்டே இல்லாம யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் மூளையமார் பிழை செஞ்சிருப்பாங்க, பிழைக்கு துணையாக இருந்திருப்பாங்க, பாவத்துக்கு துணையாக இருந்திருப்பாங்க. அது அவர்கள் அல்லாஹ்வும் பார்த்துக் கொள்ளட்டும். அவர்கள் பிழை செய்திருந்தால் அவர்களை யாராவது தண்டிக்கட்டும். ஆனால் ஒருத்தர் ரெண்டு பேர் பிழை செஞ்சதுனால முழு சமூகத்தை, ஒரு மூளையை பிழை செஞ்சிருவீங்களே, மூளைமார் எல்லாமே குழப்பம். ஒரு டாக்டர் பிழை செஞ்சா டாக்டர்மார் எல்லாம் குழப்பம். ஒரு லோயர் பிழை எல்லாமே அப்படி அல்ல. பிழை செஞ்சவங்க பிழை சொசைட்டியை நாசமாக்குவாங்க. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இது நாங்க எதிர்காலம் இப்பொழுதும் ஃபேஸ் பண்ற பிரச்சனை தான் பேசுறேன். இது தொடருமாக இருந்தால், இதே பிரச்சனை தொடருமாக இருந்தால் எதிர்காலத்தில் எங்களோட பிள்ளைகளுக்கு பெரிய ஒரு கொஸ்டின், பெரிய ஒரு கேள்விக்குறியாகும். அவங்க கேட்பாங்க, தக்பீர் கற்ற முறை எப்படி மௌலவி? தக்பீர் கற்ற முறை எப்படி? இன்றைக்கு காலையில் ஒருத்தர் 2 நாளா கோல் அடிக்கிறார். நான் கோல் யூ லேட்டர் மெசேஜ் போட்டு கொண்டே அவ்வளவுக்கு பிஸி. நானும் ஹாஸ்பிட்டல். அப்ப இன்றைக்கு ஏழாமட்டில் ஆன்சர் பண்ணி பேசினேன். அவர் ஒரு மார்க்க மசாலான்னு கேட்டார், ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுது. அவர் சொன்ன வார்த்தை தெரியுமா? ஹஸ்ரத், நான் அழுதுட்டேன். அவர் பசியாத மனுஷன். அவர் சொன்ன அழுதுட்டு 2 நாள் நான் அழுகுறேன் தெரியுமா? கிட்டத்தட்ட 30-40 மௌலைமாரு கோல் அடிக்கணும் ஹஸ்ரத். யாருமே ஆன்சர் இல்லை. நீங்க தான் 3வது நாள், அதுவும் நீங்க இக்கத்துல இருந்து ஆன்சர் பண்றீங்க. ஒரு கேள்வி கேட்கறதுக்கு ஒத்தரம் இல்லைன்றார். ஒரு மார்க்க கேள்வி ஒன்று கேட்கறதுக்கு இன்றைக்கு ஒத்தரம் இல்லைன்னு என்ன தெரியுமா அர்த்தம்? மௌலைமாரெல்லாம் கடையில வேலை, ஒருத்தர் பொஸ்ஸு கீழே வேலை, ஒரு நாளைக்கு 1500 சம்பளம். அவருக்கு ஆன்சர் பண்ணது தடை. இன்னும் கொஞ்சம் பேர் பிக்மி ஓட்டுறாங்க, ஊபர் ஓட்டுறாங்க, இன்னும் கொஞ்சம் பேர் ஒரு தொழில், ஒரு ஹோட்டல்ல வேலை செய்யறாங்க, வெயிட்டர் வேலை செய்யறாங்க. என்ன அவன் மார்க்கத்தை யார்கிட்ட கேட்கறது? சமூகம் இன்றைக்கு அவங்க விஷயத்துல விழிக்கல்லண்டா. இப்ப ஆக்கள் சொல்றது, இப்ப நான் பேசினா எங்க சமூகத்தை நாங்க பாதுகாக்கிறது அப்படி அல்ல. இது யாராவது ஒருத்தர் சமூகத்துல பேசி ஆகணும் என்றதுனால சொல்றேன். தயவு செய்து அன்புக்குரிய சகோதரர்களை மனசில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். சமூகத்தில் எங்களுக்கு எல்லாரும் தேவைண்டா. அவங்க எல்லாரையும் நாங்க முன்னோக்கி அவங்களை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வதற்குரிய வேலை திட்டங்கள் என்ன என்பதை ஊர் மக்கள் செய்யுங்க. பணக்காரர்கள் தனிப்பட்ட முறையில் செய்யுங்க. டேலண்டானவங்க, உங்களுக்கு ஐடியா தான் இருக்குதா, பணம் இல்லையா, ஐடியாஸை கொடுங்க. வாலிபர்கள் சிலார்களை ஊக்குவிச்சு அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்து எந்த துறையில் இன்ட்ரெஸ்டோ அந்த துறையில் அவர்களுக்கு காட்டி கொடுங்க. இலங்கையில நாடளாவிய ரீதியில் கிராத் போட்டியில் 1ஆம் இடம் பெற்ற ஒரு மாணவர் வெளிநாட்டில் ஒரு இடத்துல வேலை, ஒரு வீட்டுல சுத்திகரிப்பு வேலை, ஐலண்ட் வைட் ஓல் ஐலண்ட்ல கிராத் போட்டியில 1ஆவது, நம்பர் 1. சுப்ஹானல்லாஹ். அவங்களை யாரும் பார்க்கல, அவங்களை யாரும் அதுக்காக என்ன கொடுக்கறது இல்லை. எத்தனோ பேர் நல்ல டேலண்ட், இன்னொரு கோர்ஸை முடிச்சாங்கன்னா சமூகத்தில் எங்கேயோ வந்துருவாங்க. அந்த கோர்ஸை முடிக்கிறது 1 லட்சம் தேவை, அந்த கோர்ஸை முடிக்கிறது 2 லட்சம் தேவை. அதே 2 லட்சம் 20 லட்சத்தை அநியாயமாக செலவழிச்சு கொண்டிருக்கும்.
என்னை அன்புக்குரிய சகோதரர், தயவு செய்து சமூக கவலையோடு பேசுகிறேன். நிறைய விஷயங்கள் இருக்குது, நேரம் போய்கொண்டு இருக்கிறதுனால இதோட முடித்துக் கொள்கிறேன். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, சமூகத்தை பத்தி கொஞ்சம் யோசிப்போம். இப்ப நாங்க யோசிப்போம், நாங்க வாழ்ந்து முடிஞ்ச காலம், எங்களோட பிள்ளைகள் வளருது, பிள்ளைகள் படிக்கணும், பிள்ளைகள் நல்ல சமூகத்தை நோக்கி பயணிக்கணும் என்றால் அந்த சமூக அக்கறையோடு செயற்படுவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். வல்லவன் ரஹ்மான் நம் அனைவருக்கும் கிருபை செய்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.